வணக்கம். வணக்கம் வணக்கம். தமிழ்லேயே பேசலாம். என்னன்னா மணி ஃப்ளோ மேட்ரிக்ஸ். உன்னோட காசு வந்து உன் பர்ஸ் வாலெட்லேருந்து எங்கே போகுது, எங்கே வருது, எப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் வந்து இந்த ஒரு ஹிந்து பேப்பரில் இருக்க ஆர்டிக்கலில் வைஷாலி ஆர் வெங்கட் அவங்க வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா லைன் பை லைன் படித்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது அப்படியே வந்து அவங்களுக்கும் அப்படியே எக்ஸ்பிளைன் ஆகும், கன்வே ஆகும். நான் படிச்சுட்டேன். இந்த ஆர்டிக்கல் மெயினாக என்னென்னா, நம்ம நிறையா சம்பாதிப்போம், நமக்கு நிறையா காசு வரும் போகும் புழங்கும். அந்த காசு நம்ம பர்ஸில் இருந்து போகிறது தப்பு கிடையாது. ஆனால் எங்கே போகுது, எப்படி போகுது, லீக் ஆகுதுங்கிறது வந்து எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு மஸ்டான விஷயம்னு வந்துட்டு நான் சொல்லல, வைஷாலி அவங்க சொல்லியிருக்காங்க. அதை எல்லோரும் தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீ எல்லாருமே வந்து சம்பாதிக்கிறாங்க, செலவு பண்ணுறாங்க. ஆனால் நம்ம அதுக்கு வந்து எதுக்கு செலவு பண்ணுறதுன்னு முக்கியமாக இருக்குது. தேவையில்லாதெல்லாம் செலவு பண்ணிங்கன்னா வேஸ்ட்டு. அதுக்கிட்ட யூஸ்ஃபுல்லாக செலவு பண்ணுங்க. அது ஃபஸ்ட்டு நமக்கு தெரியணும். நம்ம தான் ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ணணும். ஐ மீன் நானே ஒரு ஓட்டகை அந்த மாதிரி. சரி, இந்த ஆர்டிக்கல் முதல்ல இருந்து படிக்க ஆரம்பிப்போம். எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, மணி ஃப்ளோ மேட்ரிக்ஸ், இதுதான் டைட்டில். ஃப்ரெஷ் லென்ஸ் ஆன் ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸ். எவ்ரி ஃபினான்ஷியல் ஹேபிட் கேரிஸ் அ எமோஷனல் ஸ்கிரிப்ட். ஸோ டிஸ்கவர் யுவர்ஸ். ஒரு ஃபினான்ஷியல் ஹேபிட்டும் வந்து ஒரு எமோஷனல் ஸ்கிரிப்டோட அட்டாச் ஆகிருக்கு. உங்களுக்கு இதுன்னு கண்டுபிடிங்க. பிஃபோர் ஃபிக்ஸிங் யுவர் ஃபினான்சஸ் நோ யுவர் ஃபினான்ஷியல் பர்சனாலிட்டி. உன்னோட ஃபினான்ஸோட காசு ஃபிக்ஸ் பண்ணி உன்னோட பர்சனாலிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்க. பர்சனாலிட்டினா நமக்குலாம் நல்ல பர்சனாலிட்டி, நம்ம ரொம்ப பர்சனாலிட்டி பர்சன் ஊரில் அந்த மாதிரி கிடையாது. உன் ஃபினான்ஸ் பர்சனாலிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாப்பானுங்க யார் அவனுங்க தற்கொலை பசங்க. மணி மேப்பிங், வைஷாலி ஆர் வெங்கட். ஓகே, இதுலேருந்து தான் கதை ஆரம்பிக்குது. கதை கேட்க ரெடியாடா அந்த மாதிரி தான். மணி இஸ் லைக் வாட்டர். வாட்டர் ரெஸ்பான்ஸ் டு கிராவிட்டி, ப்ரெஷர், ஆப்ஸ்டக்கல்ஸ் அண்ட் ஆல்சோ டு த ஷேப் ஆஃப் இட்ஸ் சேனல். என்ன அர்த்தம்? மணி வந்து ஒரு மணியும் வாட்டரும் ரெண்டு கிட்டத்தட்ட ஒன்று தான். இப்போ ஒரு கப்பில் வந்து தண்ணியை தூக்கி ஊற்றினோம்னு வைங்க, அது அந்த கப்புக்கு, இந்த கப்பில் தகுந்த மாதிரி அந்த தண்ணி வந்து அடாப்ட் ஆயிரும். அதே மாதிரி தான் பணம் எதில் போட்டாலும் அடாப்ட் ஆயிரும். அதுக்கு இதுதான் சொல்ல வரோம், வேற ஒன்று. இப்போ என்னன்னா, லைக் வைஸ் கரெக்டாக அதே மாதிரி மணி ஹேபிட்ஸ் ரியாக்ட் டு யுவர் இம்பல்சஸ், எமோஷன்ஸ், ஃபியர்ஸ், கிரீட் அண்ட் அதர் இன்னர் பேட்டர்ன்ஸ். மணி வந்து காசு வந்து உன்னோட இம்பல்ஸு, அதான் உன்னோட தூண்டுதல், எமோஷனு, ஃபியர், கிரீட் இது எல்லாத்துக்கும் ரியாக்ட் ஆகும். ஓகேவா? தீஸ் இன்விசிபிள் ஹேபிட்ஸ் டிசைட் யுவர் மணி என்டர்ஸ் அண்ட் எஸ்கேப் யுவர் வேலட். இந்த கண்ணுக்கு தெரியாத பேட்டர்ன்ஸ் தான் உன் மணி உன் பர்சுக்குள்ள வந்துட்டு போகிறத டிசைட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஜினியர் ஸ்டடி வாட்டர் ஃப்ளோ அண்ட் ப்ரெடிக்ட் வேர் இட் ஸ்பீட்ஸ் அப், ஸ்லோ டவுன் ஆர் லீக்ஸ். சிமிலர்லி யூ நீட் டு நோ யுவர் மணி ஹேபிட்ஸ் டு டேரக்ட் ஃப்ளோ அண்ட் பிளக் லீக்ஸ். அதே தான் இன்ஜினியர்லாம் வந்து தண்ணி எங்கே ஸ்பீடாக போகுது, எங்கே கம்மியாக வருது, எப்படி லீக் ஆகுது, இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி உங்கள் மணி எங்கே போது வருது நீங்கள் தெரிஞ்சாதானே ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக தானே சொல்கிறாங்க? கண்டிப்பாக. அப்போ ஃபாலோ பண்ணிக்க. எங்கே போகுது எங்கே வருது நீங்கள் கரெக்டாக பார்த்து அப்படியே விடணும். இதாக இருக்குதுன்னு போட்டு அப்படி இப்படிலாம் செலவு பண்ண யூஸ் இல்லை. உள்ளே போகல ரொம்ப ஆகணும். யாரா நீங்கள் எங்களை சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க. படிப்போம். த ரியல் பேட்டில் கிரவுண்ட் ஆஃப் மணி லைஸ் வித்தின், நாட் அவுட் சைட். அதாவது வெளியே கிடையாது, உங்களுக்குள்ள தான் அந்த உண்மையான போர்க்களமே இருக்குது. பெஞ்சமின் கிரஹாம், ஏதோ ஒரு பெரியாள் போல, கன்சிடர் தி ஃபாதர் ஆஃப் வேல்யூ இன்வெஸ்டிங். வேல்யூ இன்வெஸ்டிங்கோட தந்தை என்று அழைக்கப்படும் இவர் என்ன சொல்கிறார்? த இன்வெஸ்டர்ஸ் சீஃப் ப்ராப்ளம் அண்ட் ஈவன் இஸ் ஒஸ்ட் எனிமி இஸ் லைக்லி டு பி ஹிம்செல்ஃப். முதலீடு பண்ணுறோட முதல் அண்டு ஒஸ்ட் எனிமே வந்து அவன் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? அந்த ஃபால்ட் இஸ் நாட் இன் அவர் ஸ்டார்ஸ் அண்ட் நாட் இன் அவர் ஸ்டாக்ஸ் பட் இன் அவர் செல்ஃப். நமக்குள்ளே வந்து தான் அந்த பிரச்சனை இருக்குது. நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற ஸ்டாக்ல இல்லை, நம்ம பண்ணுற ஸ்டார்ட்ஸில் கிடையாது. ஆஃபன் ரிசர்ச்சர்ஸ் see that people fall into the trap of emotional wiring regardless of income, education or background. அதுதான் முக்கியமான விஷயம். என்னன்னா, நம்ம வந்து இந்த இன்கம் இவ்வளோ தான் நமக்கு வருது, இதில் இவ்வளோ அதிகம் வருது, இந்த எஜுகேஷன் இருக்குது, இந்த பேக்ரவுண்ட் இருக்கிறத வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ண மாட்டோம், அது செலவு பண்ண மாட்டோம். மனுஷங்க யாரும் அவ்வளோ லாஜிக்காக அப்படி வந்து செயல்பட மாட்டாங்க. நம்மளோட பணம் புழங்குற விஷயம், நம்ம செலவு பண்ணுற விஷயம் வந்து எமோஷனல் வயரிங்னு ஒன்று இருக்குது. நம்ம அதான் இப்போ எமோஷனல் ஹேபிட், இன்விசிபிள் பேட்டர்ன்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வச்சு தான் முடிவாகுது. அதனால் the money flow matrix helps you see your money habits clearly. 7 patterns show where you are strong and where you stumble. Let's follow the currents. எங்கெங்கெல்லாம் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, எங்கெங்கெல்லாம் வீக்காக இருக்கீங்கிறது இந்த ஒரு 7 பேட்டர்ன் காமிக்கும். 7 பேட்டர்னில் உங்கள் பேட்டர்ன் எதுக்குன்னு கண்டுபிடிங்கிறாங்க. இப்போ இந்த 7 பேட்டர்ன் எதுவும் உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும், நான் எனக்கு கண்டுபிடிச்சேன். இந்த ஆர்டிக்கல் இப்போ ஃபஸ்ட் டைம் படிக்கிறேன். 7 பேட்டர்ன் நான் படிக்கிறேன், நீ ஒன்று எதுன்னு சொல்லு. அதில் 7மே படிச்சதுக்கப்புறம் நீ சொல்லு, அப்போ தான் உனக்கு தெரியும். ஏன்னா ஒரு இதுவும் படிக்கிறப்ப நான் இதுதான் இல்லைனா அதுதான், அது இப்படி தான் அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். சரி, நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, ஆரம்பிக்கிறேன். த கஷர்னா அதுக்கான மீனிங் சொல்ல, நான் படிச்சதுக்கப்புறம் நீயே மீனிங் என்ன சொல்லு. ஓகேவா? இதான் கேம் மாதிரி. கஷர் ஸ்பெண்ட்ஸ் மணி as quickly as water gushes out of an open tap. தண்ணியை திறந்தவொடனே பிச்சுட்டு அடிக்கிற மாதிரி காசு வந்தவொடனே மணியை செலவு பண்ணுறது தான் கஷர். தலைவன் அல்டிமேட். இட்ஸ் தி ஸ்பீட் ஆஃப் ஸ்பெண்டிங் தட் டிஃபைன்ஸ் தெம். அந்த ஸ்பீடு தான் வந்து அவனை டிஃபைன் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கஷர் ஃபீல்ஸ் சடன் அர்ஜ் டு பை ஆர் லேட்டர் ரியலைசஸ் தட் தி மணி ஹேஸ் ஃப்ளோட் அவுட் ஃபாஸ்டர் தென் எக்ஸ்பெக்டட். அதாவது இந்த கஷருங்கிற என்ன பண்ணோன்னா, ஒரு விஷயம் வாங்குங்கிறது அவசரப்பட்டு வாங்கிடுவான். அவசரப்பட்டு வாங்கினப்புறம் ஐயோ நான் காசை செலவு பண்ணிட்டேனே அப்படிங்கிறது லேட்டராக ரியலைஸ் பண்ணுவான். அந்த மாதிரி ஆளா நீ? இல்லை, நான்
அந்த மாதிரி தப்பிக்கிறதுக்காக சொல்ற பதில் மாதிரி இருக்கு. சீரியஸா இல்ல, இது வந்து ஆனஸ்டா இல்ல காய்ஸ். அதான் சொல்லணும், சும்மா சொல்லணும்னு சொல்லக்கூடாதுல்ல காய்ஸ். அந்த மாதிரி இதெல்லாம் வேணாம், ஃபேக்கா இருக்கும்டா. நார்மலா பேச அந்த மாதிரி பழகு. அவ்வளவுதான், அது நம்ம ஒரு இதுடா, அவ்வளவுதான்டா. அப்படி இல்ல இல்லைங்க இல்ல அப்படின்னு கூட வச்சுக்கோனா, இல்லைங்க க்ளோஸா பழகுறப்ப தானே வா போன்னு கூப்பிடாம இது ஒரு இல்லைங்கன்னு கூட சொல்லலாம். இல்லைங்க சில பேர். சரி ஓகே, இப்போ அதுதான் கஷர் ஆனால் முடியல. ஆத்தர் டேனியல் கானிமேன் எக்ஸ்பிளைன்ஸ் தட் அவர் பிரெயின்ஸ் ஹேவ் அ ஃபாஸ்ட் இன்ஸ்டிங்க்ட் மோட் கால்ட் சிஸ்டம் ஒன். நம்ம பிரெயினில் வந்து ஒரு இது இருக்குமா, இன்ஸ்டிங்க்ட், அதாவது டக்குன்னு வேலை செய்யறதுக்கு ஒரு இன்ஸ்டிங்க்ட்னு சொல்லுவாங்களே, பிலீவர் இன்ஸ்டிங்க்ட் இவர் சொல்லியிருப்பாரு. ஆமா, அவர் பேர் என்ன, உள்ளுணர்வு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உள்ளுணர்வு ஃபாஸ்ட்டாக செயல்படுறதுக்கு அது பேர் என்னன்னு சொல்றாங்கன்னா சிஸ்டம் ஒன். அந்த சிஸ்டம் ஒன்று அதான் விச், அதான் என்னடா இது, கால்ட் சிஸ்டம் ஒன் விச் ஆப்ரேட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி அண்ட் குயிக்லி வித் லிட்டில் ஆர் நோ எஃபர்ட் அண்ட் நோ சென்ஸ் ஆஃப் வாலண்டரி கண்ட்ரோல். நீ வாலண்டராக கண்ட்ரோல் பண்ணாமல் அந்த ஒரு ஆப்ரேஷன் அது ஆப்ரேட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக, வந்து ஒரு ரொம்ப குயிக்காகவும் ரொம்ப சீக்கிரமாகவும் எஃபர்ட்டோடு சேர்ந்து இருக்கிற மாதிரி. த அப்சைட் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன், தி டவுன் சைட் கிராட்டிஃபிகேஷன்னா ஒரு அதோட நல்ல விஷயம் என்னன்னா டக்குன்னு ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு வேல்யூ மாதிரி ஒரு இது கிடைக்கும், அதான் கிராட்டிஃபிகேஷன். டவுன் சைட்னா மணி ஸ்லிப்ஸ் அவே பிஃபோர் தே கான்ஷியஸ்லி டிசைட் வேர் இட் ஷுட் கோ. காசு வந்து நீ எங்கே போகணும்னு முடிவு பண்ணுவ பற்றியா, அதுக்கு முன்னாடியே வந்து கையை விட்டு போயிடும். அதுதான் இதோட ஒரு டவுன்ஃபால். இந்த மாதிரி நீங்கள் கஷ்டம் இருந்து டக்குன்னு ஒரு முடிவு எடுத்து இன்ஸ்டிங்க்ல இது பண்ணுறீங்கன்னா அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் அதில் இருக்க ப்ராப்ளம் என்னன்னா, டக்குன்னு நீங்கள் எங்கே செலவு பண்ண, நம்ம எதில் இந்த காசு நம்ம சம்பாதிக்கிற காசு எங்கே போகணும் முடிவு பண்ணுறதுக்குள்ளே அது போயிடும். அது ரியலைஸ் பண்ணணும் யார் இந்த கஷருங்கிறவங்க. சரி, இப்போ கஷர் முடிஞ்சு அடுத்து சிப்பருக்குள்ளே போவோம். எவரி சிப் ஆஃப் காஃபி, இதுதான் நீ சொன்ன அந்த காஃபி எக்ஸாம்பிளில், எவரி சிப் ஆஃப் அ காஃபி இஸ் ப்ரீஷியஸ் ஃபார் சிப்பர்ஸ், தே டோன்ட் கல்ப் இட் இன் ஒன். அதாவது காஃபிக்கு நீ ஒரு சிப்பும் குடிக்கிறப்ப ஒரு சிப்பாக தான் நீ குடிப்ப, அதாவது ஒரேடியே கல்ப்பாக அடிக்க மாட்டேன். இதுதான் காஃபி குடிக்கிற விதம், அது பேர் தான் சிப்பர். தீஸ் டைப் ஸ்பெண்ட் மணி பென்னி பை பென்னி அண்ட் ரேர்லி ரஷ். இந்த மாதிரி ஆட்கள்லாம் சிப்பர்லாம் என்ன பண்ணுவாங்களாம், காசை கொஞ்சம் கொஞ்சமாக செலவு பண்ணிட்டே இருப்பாங்க, திடீர் ரேராக அதிகமாக செலவு பண்ணிட்டுருவாங்க. தே ப்ரிஃபர் வேல்யூ ஓவர் இம்பல்ஸ் அண்ட் டேக் டைம் டு வெய் அதர் ஆப்ஷன்ஸ். அதாவது என்னன்னா, அவங்க வந்து இம்பல்ஸ் அந்த டக்குன்னு எடுக்கிற முடிவு தாண்டி நம்ம காசு செலவு பண்ணுற காசு வேல்யூவாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. தே டேக் டைம் டு வெய் அதர். அவங்க ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷனை பார்த்து தான் முடிவு எடுப்பாங்க. இது நிறைய பேருக்கு செட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஃபஸ்ட்டு செட் ஆகிற மாதிரி இருந்துச்சு, ஆனால் நான் ஃபுல்லாக படிச்சதுக்கப்புறம் இன்னும் சில விஷயங்கள்லாம் புரிஞ்சுது. சிப்பர்ஸ் கம்பேர் சாய்ஸஸ் கேர்ஃபுல்லி அண்ட் ஆஃபன் டேக் லாங்கர் டைம் தான் அதர்ஸ். சிப்பர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப நேரம் கம்பேர் பண்ணி பார்த்து அடுத்தவங்களோட இவங்க அதிக சான்ஸ் எடுத்துப்பாங்க. வித் ஆர் வித்தவுட் அ ஃபார்மல் பட்ஜெட் தே ஹேவ் அன் இன்டர்னல் சென்ஸ் ஆஃப் ஸ்பெண்டிங் லிமிட்ஸ் ஃபார் ஃபுட்டு, ட்ராவலு, என்டர்டைன்மெண்ட், லைஷர். என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஃபார்மல் பட்ஜெட் எல்லாமே வந்து இவங்களுக்குள்ளே ஒரு கணக்கு போட்டு மெயினான அந்த சாப்பாடு, ட்ராவலு, அப்புறம் என்டர்டைன்மெண்ட், லைஷர், இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபார்மல் பட்ஜெட் போட்டு இந்த மாதிரிலாம் இருக்குன்னு ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்பாங்களாம். இவங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னா, அந்த ஒரு ஜட்மெண்ட் பண்ணுறாங்க பற்றியா, their strength is thoughtful judgment but they postpone purchases that could genuinely improve their quality of life. அப்போனா ஒரு ட்ரிப்பு போகிறாங்கன்னா ஒரு பட்ஜெட் ஒன்று, சாப்பிட்றதுக்கு எவ்வளோ, இங்கே போய் இங்கே எவ்வளோ. இவங்களோட ஸ்ட்ராங் என்னன்னா, அந்த மாதிரி ஒரு ஜட்மெண்ட் போட்டு தாட்ஃபுல்லாக பயங்கரமாக பண்ணி வச்சிருவாங்க. ஆனால் இவங்க எதை தள்ளி போடுவாங்கன்னா, சில காசு சில தேவைலாம் இருக்கும், ஐ மீன் சில தேவைகள் இருக்கும், நம்ம முக்கியமான தேவை, அது வந்து அவங்க வாழ்க்கையோட தரத்தை இம்ப்ரூவ் பண்ணும், அதெல்லாம் தள்ளி போட்டுருவாங்க. அதுதான் இவங்களோட ஒரு பெரிய பிரச்சனை. இதுனா அவங்களுக்கு தெரியும், இந்த விஷயம் இந்த விஷயம் நான் வாங்கினா, இந்த விஷயத்தெல்லாம் காசு செலவு பண்ண, இந்த விஷயத்த பண்ணால் எந்த என்னோட காசோட விஷயம் அதிகமாயிரும். அதாவது நான் காசு செலவு பண்ணுற விதம் வந்து நல்லா இருக்கும், என்னோட லைஃப் வந்து உண்மையாலுமே இது என் லைஃப்க்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும் தெரியும், ஆனால் அதை அவங்க தள்ளி போட்டுருவாங்க, போஸ்ட்போன் பண்ணிடுவாங்க. இதுதான் சிப்பரோட நெகட்டிவ். எனக்கு என்னன்னா, இந்த சிப்பரோட குவாலிட்டி இருக்குது, என்னோட சிப்பர் இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன். இதில் எதுனா முக்கியமாக இந்த ஒரு விஷயம் வாங்கினா கரெக்டாக இருக்கா, இதாக இருக்குன்னு தெரிஞ்சால் நான் வாங்க மாட்டேன், தள்ளி போட்டுருங்க, ப்ரோக்ரஸ்டினேட் பண்ணிட்டே இருப்பேன். ஆமாம், அந்த மாதிரி ஒரு செலவு இருக்குது. இதுதான் ஒரு சிப்பரோட ஒரு கான்சியஸான ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுவுமே அதை மணி ஃப்ளோயிங் ஹேபிட்டில் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் பார்த்து செலவு பண்ணுவேன், திடீர்னு ஒரேடியாக செலவு பண்ண வாய்ப்பு இருக்குது. சிப்பர், அதனால எனக்கு சிப்பரோட ஒரு இது இருக்குது கொஞ்சம் மேட்ச். ஆனால் உனக்கு சிப்பர் இல்லையா? சிப்பர். சரி, அப்போ அடுத்து போவோம். மூணாவது, the anchor. When an anchor is dropped, the boat stays steadily in one place. Being stable and steady is the hallmarks of anchors. இப்போ நீ ஆங்கர் போட்டதுக்கப்புறம் ஸ்டேபிள் ஆயிரும் கப்பல். அதே மாதிரி தான் இந்த ஆங்கர்ஸ் தான் இந்த மாதிரி ஆட்களோட இது ஹால்மார்க்கான ஒரு விஷயம் என்னன்னா, ஸ்டேபிளாக இருப்பாங்க, நிலையாக இருப்பாங்க, எப்போ ஒரே மாதிரி இருப்பாங்க, நிலையாக இருப்பாங்க. சைக்காலஜிஸ்ட் டேனியல் கேன்மேன் அண்ட் அமோஸ் தெவர்ஸ்கி அப்படின்னு போட்டிருக்கு, showed that the pain of losing money feels far more intense than the pleasure of gaining it. என்னன்னா, இவங்களுக்குலாம் என்ன பயம்னா, காசு வந்து லாஸ் ஆகிருக்கும்ல, இழந்திருப்பாங்களே, அதில் இருக்க பயம் தான் அதிகம். எதை தாண்டி அவங்க சம்பாதிச்சு அதிகமாக வந்திருக்கிற தாண்டி பாவண்டா இந்த இதில் இருக்கவங்களாம். Ours to lose anchors gratitude towards traditional investments such as FD, RDs, gold or real estate, missing growth opportunities.
இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஒரு லாஸ், இந்த ஒரு இழப்பை வந்து இழப்பை பார்த்து ஒரு பயம் இல்லை அதை பார்த்து ஒரு கவலை இருக்கிறதுனால ஸ்டேபிளான விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. தங்கம், ஆர்டி, எஃப்டி, ரியல் எஸ்டேட், இடம், அதெல்லாம் எஃப்டி ஆர்டிலாம் அதான் போல. ரியல் எஸ்டேட், மிஸ்ஸிங் க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி, அதே தான் இதெல்லாம் பண்ணுவாங்க. மிஸ்ஸிங் க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ங்கிறது ஒரு டவுன்ஃபால், அதாவது ஒரு நெகட்டிவிட்டி. உண்மையான அந்த ஒரு க்ரோத் ஆகணுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, நீ ரிஸ்க் எடுத்தாலும் வேற ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாதான் ஸ்டேபிளாவே இருந்துட்டு இருந்தா எப்படி க்ரோ ஆக முடியும்? அது பேரு ஸ்டேபிள் ஆகாது, அது க்ரோ ஆகாது. அதுதான் இங்க வந்து மிஸ்ஸிங் க்ரோத் லெவல்னா இந்த லெவல்லயே தான் இருக்க முடியும். அடுத்த பேங்கர் ரியலைஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க ஸ்டேபிளா இருக்கனால க்ரோயிங் ஆப்பர்ச்சுனிட்டி அடுத்த கட்டத்துக்கு அவங்களால போக முடியாது, இருக்கிற இடத்த தக்க வச்சுக்குவாங்க, அவ்வளவுதான். அது ஒரு ஸ்டேபிளான இது ஒரு டைப். இது கரெக்ட் தப்புங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸ்டேபிளாவும் இருக்கலாம், இது அவங்க தனிப்பட்ட விருப்பம். இந்த ஆர்டிகல் எனக்கு பிடிச்சதுக்கான காரணமே அதான்டா. ஐயோ இதெல்லாம் என்னடா இது கில்ட் ஆகுது அப்படின்னு நான் பார்க்குறப்ப இல்லை, ஆக்சுவலாக அப்படி கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுது. உனக்கு குற்றவாளி ஆகுது. சரி 1, 2, 3 முடிஞ்சு 4வது போகிறேன். இந்த ட்ரிஃப்டர் ஸ்பெண்ட்ஸ் மணி வித்தவுட் எனி பர்பஸ். They let their money adrift wherever the moment or life takes. No rhythm, no planning, no structure, no idea why or what in it or what அப்பனா it was spent. ட்ரிஃப்டரே அதான் ட்ரிஃப்ட் பண்றதுமாங்களா, வேகமா லைஃப் போற போக்குல போகட்டும், அவ்வளவுதான். லைஃப் போற போக்குல அந்த இருக்க மொமெண்ட்ல காசு செலவு பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்காது, ஒரு ரிதம் இருக்காது. இங்க இவ்வளவுதான் செலவு பண்ணணும், இங்க இவ்வளவுதான் மிச்சம் பண்ணணும், அதெல்லாம் இல்ல. இந்த 500 1000 பேசிட்டே நான் வீடியோ ஓடிட்டு தான் இருக்கு. ஸ்டோரேஜ் எல்லாம் நின்றுதான் பையன். அதுதான் அந்த ஒரு ரிதம் இல்லாம செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. The strength of drifter is flexibility, but the downside is that money often disappears வித்தவுட் பர்பஸ். அவங்களுக்கு ட்ரிஃப்டரோட பர்பஸ் என்னன்னா, அவங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். மணி எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் செலவு பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு வளைவு தன்மை இருக்கும். மணியை வச்சு ஒருத்தவங்க ஃப்ளெக்சிபிலிட்டி இருந்துச்சுன்னா அவனுக்கு க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஆனால் அதோட டவுன்ஃபால், டவுன் சைடு என்னன்னா, அடிக்கடி வந்து பர்பஸ் இல்லாமல் காணாமல் போகும். சில விஷயங்களை பர்பஸ் இல்லாமல் காணாமல் போகும். ஸோ பர்பஸ் இல்லாமல் காணாமல் போகிறது பதிலாக பர்பஸோட ஒரு பண்ணோன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் ட்ரிஃப்டரோட ஒரு நல்ல குவாலிட்டி அண்ட் கெட்ட குவாலிட்டி. அடுத்து ஃபில்டர், ரொம்ப முக்கியமானது. இது என்னோட டைப்பு. ஃபில்டரர்ஸ் filter too many choices and zero in on the ones that they feel apt to them. ஃபில்டர் என்னன்னா, அவங்களுக்கு ஏகப்பட்ட சாய்ஸஸ் இருக்கும்டா, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும்டா. அண்ட் ஜீரோ இன் ஆன் தி ஒன்ஸ் தட் தே ஃபீல் ஆர் ஆப்ட் டு தெம். அவங்களுக்கு எது உண்மையாலுமே தேவைப்படுதுன்னு ஆப்டா இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க பத்தியா, அதை அவங்களால செலக்ட் பண்ண முடியாது, அது அவங்களால டிசைடே பண்ண முடியாது. ஒரு மைண்ட் ஒரு குழப்பத்தோடயே இருப்பாங்க, இதை வாங்கலாமா அதை வாங்கலாமா. அது காரணம் டூ மெனி ஆப்ஷன். இதுதான் முக்கியமான விஷயம். திஸ் பிஹேவியர் அலைன்ஸ் வித் சைக்காலஜிஸ்ட் பேரி ஸ்வாட்ஸ் ஐடியா ஆஃப் த பேரடாக்ஸ் ஆஃப் சாய்ஸ் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. விச் எக்ஸ்பிளைன்ஸ் ஹவு ஹேவிங் டூ மெனி ஆப்ஷன்ஸ் கிரியேட்ஸ் டெசிஷன் ப்ரெஷர் அண்ட் மேக் செலக்ஷன் ஹார்டர். பேரடாக்ஸ் ஆஃப் சாய்ஸுங்கிற இந்த ஒரு விஷயம் என்னன்னா, ஏகப்பட்ட ஆப்ஷன் ஒன்று இருக்குப்பட்டு ஏகப்பட்ட விஷயம், அது வந்து ஒன்று என்ன பண்ணணும்னா, உனக்குள்ள ஒரு டெசிஷன் ப்ரெஷரை கிரியேட் பண்ணி நீ எதை செலக்ட் பண்ணுங்கிற விஷயத்தை கடினமாக்கிறோம், ரொம்ப ஆடாக்கிறோம். பணமே நம்மகிட்ட இருந்தாலும் ஆனா எதை வாங்குறதுன்னு ஒன்று ஒரு காம்ப்ளிமெண்ட் ஒன்று, அது ரொம்ப கஷ்டம். எனக்கு இதுதான், நான் ஃபில்டர் தான் ரொம்ப கஷ்டம்டா. நான் இது அதுக்கு அந்த பணமே இதுதான் என்னன்னா, இது அடுத்த விஷயம். ஃபில்டர்ஸ் டோன்ட் ரெசிஸ்ட் ஸ்பெண்டிங் பட் தே வாண்ட் எவரி பர்ச்சேஸ் டு ஃபீல் ஜென்யூன்லி ஒர்த் வைல். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபில்டர் வந்து காசு செலவு பண்ணலாம் தயங்க மாட்டாங்க, யோசிக்க மாட்டாங்க. ஆனால் அவன் வாங்குற ஒரு விஷயமும் வந்து ஜென்யூனாக ஒர்த்து, இது காசு இது வேலிடாக இருக்கும், சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் வேணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. நான் அதனால தான் ஏகப்பட்ட சாய்ஸில் அவங்க ஒன்று செலக்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. அதுதான் இந்த பேரடாக்ஸ் ஆஃப் சாய்ஸ் வந்து கஷ்டமாக இருக்குது. நான் இதுதான் ஓகேவா. தி ஸ்ட்ரென்த் இஸ் டிஸ்கன்மெண்ட் பட் தே ஹாவ் டிஃபிகல்ட்டி இன் டிசைடிங் வென் சாய்ஸஸ் ஆர் கலோர். ஓகே, என்னன்னா அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, டிஸ்கன்மெண்ட் போட்டு. டிஸ்கன்மெண்ட்னா என்னன்னா, ஜட்ஜ் பண்ணுவோம் விஷயத்தை கரெக்டாக, இது இப்படி தான் அந்த மாதிரி தான். அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து பக்காவாக செம்ம ஷார்ப்பாக இருக்கும் ஓகேவா. பட் தே ஹேவ் டிஃபிகல்ட்டி இன் டிசைடிங் வென் சாய்ஸ் ஆர் கலோர். சாய்ஸஸே வந்து கலோர்னா ஒரு பெரிய அளவில் ஒரு குழப்பமாக இருக்குங்கிற பட்சத்தில் அது கடினமாக அவங்களுக்கு ரிவீட் ஆஃப் படிக்க வாய்ப்பு இருக்குது. அதுதான் ஃபில்டரர் அப்படிங்கிற இந்த ஒரு ஆட்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்து இந்த ஃப்ளட்டருங்கிற விஷயத்துக்குள்ள போயிடலாம். இவங்க 6வது ஆள். Flooders stay disciplined most of the time but release money in sudden intense burst of temptation. அவங்களுக்கு டெம்ப்ட் ஆகும்ல, அப்போ வந்து காசு அதிகமாக செலவு பண்ணிடுவாங்க. ஆனால் ஃப்ளட்டர்னா முக்கால்வாசி நேரம் ரொம்ப டிசிப்ளின்டாக பக்காவாக செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் மணியை சடனாக டெம்ப்டேஷனால் விட்டுருவாங்க. தி indulge in shopping sprees during emotional peaks, festivals, celebrations or when they are stressed out. அவங்க ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகிருக்கிறப்போ, எமோஷன் பீக் ஆகிறப்போ, பண்டிகை டைமில் இல்லை வேறு பர்த்டே அந்த மாதிரி செலிப்ரேஷன் வரப்போ வாங்கிடுவாங்க யோசிக்காமல். எதிரி நீ இது வருவோன்னு நினைக்கிறேன், அப்போலாம் யோசிக்காமல் நல்லா வாங்கிறேன் இது பண்ணிடுவோம். மிச்ச நேரத்தில் டிசிப்ளினாக இருப்பாங்க. திஸ் பிஹேவியர் கேன் பி லிங்க்டு டு ஈகோ டிப்ளீஷன், a concept proposed by American social psychologist Roy Baumeister. He explained that self-control can strengthen, tire and once fatigued, it makes impulsive behavior more likely. நீ ரொம்ப ஸ்ட்ரென்த்தான உன் மைண்ட் வைஸ் ரொம்ப மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கிறப்ப அது என்ன ஆகுனா, ஒரு கட்டத்தில் ரொம்ப டயரிங்கானா டயர்டான மாதிரி ஒரு வெறுப்புனா ஒரு சலிப்பை ஏற்படுத்தி, ஃபெட்டிக்னா
ஃபெட்டிக் அது சொல்லுவாங்க, அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, டயர்டான மாதிரின்னு வச்சுக்கேன், இதாயிரும், மைண்டே வந்து ஃபுல்லாக லூஸ் ஆயிரும், ஃப்ரீ ஆயிரும். அப்போ வந்து உன் இம்பல்ஸ் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், செலவு பண்ணணும் இது பண்ணுங்கிற அந்த ஒரு விஷயம். இதில் வந்து அந்த ஈகோ டெப்ளீஷன் ஒரு விஷயம் வரப்போ லிங்கரி டெப்ளீஷன் மீனிங் என்னன்னு தெரியல, ஈகோ டெப்ளீஷன்னா ஈகோ குறையிறதுன்னு நினைக்கிறேன். அது இதாகிறப்ப மைண்ட் செட்டுமே வந்து மாற ஆரம்பிக்கும். ஹி எக்ஸ்பிளைன் தட் செல்ஃப் கண்ட்ரோல் கேன் ஸ்ட்ரென்தன் ஆர் டயர் அண்ட் ஒன்ஸ் ஃபேட்டிக்டு இட் மேக்ஸ் இம்பல்சிவ் பிஹேவியர் மோர் லைக்லி. அந்த இம்பல்சிவ் பிஹேவியர் வந்து நீ டிசிப்ளினாக இருப்பல, அதை விட்டு உன் செல்ஃப் டிசிப்ளினை விட்டு உன்னை காசு செலவு பண்ண வைக்க ஆரம்பிக்கும். எந்தெந்த மாதிரி நேரங்களில், சில நேரங்களில் பண்டிகை டைமில், இல்லை வேறு ஏதாவது பிறந்த நாள், இல்லை வேறு ஏதாவது செலிப்ரேஷன் டைமில், இல்லைன்னா இந்த மாதிரி வேறு விஷயங்களாக இருக்கும். லாஸ்ட்டாக த பிளாக்கர்ஸ் ஸ்டாப் தி ஃப்ளோ ஆல் டுகெதர் அண்ட் த ஃப்ளோ ஸ்டேஸ் பிளாக்டு அன்டில் a deadline forces them to act. பிளாக்கர்னா அவங்க பிளாக்கில் தான் இருப்பாங்க காசு ஃப்ளோவை. ஒரு டெட்லைன் ஒரு விஷயம் வரும், அதாவது கட்டாயம்னு ஒன்று வரும், கட்டாயம் வரப்போ மட்டும்தான் ஆக்ட் பண்ணுவாங்க. they avoid dealing with money because they are highly uncomfortable with it. காசோட அவங்க அன்கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க, அதனால காசு அதிகம் அதை சுற்றி புரள்றதுக்கு விட மாட்டாங்க. ஐ மீன் காசை வந்து அதிகம் ஹேண்டில் பண்ண விரும்ப மாட்டாங்க. their strength is that they don't act impulsively, but the challenge is that delay often costs them more in the long run, from late fees to missed opportunities. இவங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னா, இம்பல்ஸை வச்சு அந்த ஒரு நொடியில் எடுக்கிற முடிவு வந்து அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. அது அவங்களோட ஸ்ட்ரென்த், அதை அவங்க கரெக்டாக பிடிச்சிருவாங்க. ஆனால் அவங்களுக்கு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, சில நேரம் அதான் சொல்கிற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடுவாங்க. இன்னும் லாங் ரன்னில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த ஒரு தேவை வருது தான் அப்படிங்கிறப்ப அவங்க ஆக்ட் பண்ணுவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அதுவே வந்து அவங்களுக்கு ஒரு காஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கிடைக்குது இல்லை, அது ஒரு இதாக இருக்குங்கிற பட்சத்தில் டிலே ஆகும். சில நேரத்தில் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகும். இவங்க ரியலைஸ் பண்ணுறப்ப அது இல்லாமல் போகும். இப்போ தான் வெதர் யூ கஷ், சிப், ஆங்கர், ட்ரிஃப்ட், ஃபில்டர், ஃப்ளட் ஆர் பிளாக், யுவர் பேட்டர்ன் இஸ்ன்ட் அ ஃப்ளாட், இட்ஸ் யுவர் நேச்சுரல் ஃப்ளோ. இந்த ஒரு விஷயம் தான் எனக்கு ரொம்ப கேட்சப்பட்டது. இப்போ நம்ம இந்த ஒரு காசு ஃப்ளோ பண்ணுற விஷயம் வந்து தப்பு, ஃப்ளா அந்த மாதிரிலாம் கிடையாது. அது நம்மளோட ஒரு நேச்சர், உங்களோட நேச்சர் ஃப்ளோ இதுதான். அண்ட் ஒன்ஸ் யூ ரெகக்னைஸ் இட், அவேர்னஸ் பிகம்ஸ் தி வேல்யூ தட் டைரக்ட்ஸ் வேர் யுவர் மணி கோஸ். அது நீங்கள் ரியலைஸ் பண்ணுறப்ப, உணர்றப்ப அதுதான் வந்து உங்களோட ஒரு வேல்யூவாக இருக்கும், உங்கள் மணி எங்கே போகுது அப்படிங்கிறது. ஸோ இப்போ இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் உனக்கு வந்து மணி ஃப்ளோ வந்து இதில் எந்த டைப்புங்கிறது நீ சொல்லு. அப்புறம் ஜென்ரலாக இதெல்லாம் படித்ததை வச்சு உனக்கு என்ன ஒப்பீனியன் தோணுதுன்னு சொல்லு. எனக்கு வந்து இந்த 6வது பாயிண்ட், அந்த ஃப்ளட்டர்னு நினைக்கிறேன். பிளாக்கர்ல இதுக்கு முன்னாடி ஃப்ளட்டர் இந்த செலிப்ரேஷன் வரப்ப இது பண்றது. செலிப்ரேஷன் வரப்போ நான் செலவு பண்ணிடுவேன். அந்த ட்ரெஸ் எடுக்கிறது, அது மாதிரி எப்படி சொல்றது, ட்ரெஸ் எடுக்கிறது, அங்கே போய் சாப்பிட்றது, வெளியே சுற்றுறது, அந்த மாதிரிலாம் செலவு. இப்போ தீபாவளிக்கும் கூட 3500 செலவு பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் 1 ரூபா கூட செலவே பண்ணல. அதுக்கு முன்னாடி கூட செலவே பண்ணல. ஆனால் காசுக்கு 3000 இல்லை 5000 ரூபா செலவு பண்ணேன். 5000 ரூபா செலவு பண்ணேன். 6000 ரூபா சேர்த்தோன்னுட்டு 5500 பக்கம் சேரிடுச்சு. நான் தீபாவளி அப்போ செலவு பண்ணிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் வந்து லாக்கில் மாட்டிக்கிட்டேன். நான் அந்த ஃபங்க்ஷன் டைமில் எனக்கு செலவு பண்ண பிடிக்கும் அப்படின்னு அதுக்கு முன்னாடியே அமௌண்ட்லாம் மிச்சம் பிடிச்சி ஒரு முக்கியமான விஷயம்லாம் வாங்க மாட்டேன். சரி, அதுதான் அப்போ இந்த பிஹேவியர் என்ன பண்ணணும்னா, எனக்கு தெரிஞ்சு இம்பல்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபங்க்ஷன் டைமில், மிச்ச டைம்லாம் வரப்போ இந்த மாதிரி ஒரு தூண்டுதல் வருது. இம்பல்ஸ்னா நான் தூண்டுதல் மாதிரி, ஒரு ஆர்வம் ஊட்டுற மாதிரி. அது வரப்போ காசு கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்கிற மைண்ட் செட் வரும். எல்லா நேரத்துலையும் இப்போ உனக்கு தோணுது பற்றியா, அதுக்கு முன்னாடிலாம் நான் நிறையா வாங்கியிருப்பேன், பவர் பேங்க் வாங்கியிருப்பேன், இது பண்ணியிருப்பேன், அது பண்ணியிருப்பேன், நிறையா சொன்னல தோணுச்சுல, அதெல்லாம் ஃபஸ்ட்டு வாங்கி இது பண்ணியிருப்பேன். அதெல்லாம் முக்கியமான விஷயம். பவர் பேங்க்லாம் முக்கியமான விஷயம், அதெல்லாம் வாங்கவே இல்லை. எது தேவையில்லையோ துணி அதுன்னு தேவையில்லாமல் 3500 ரூபா. ஆனால் யூஸை ரொம்ப வேஸ்டெல்லாம் போகல. ஆனால் அந்தளவுக்கு இப்போதைக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இது என்னன்னா ஒன்றும் இல்லை, உன் மணி ஃப்ளோ, நேச்சுரல் ஃப்ளோ இதில் எதுவும் தெரிஞ்சிச்சா, ஃப்ளட்டர்னு தெரிஞ்சிச்சா, உன்னோட ஸ்ட்ராங் அண்ட் வீக்னஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன்னா நீ அடுத்த டைம் அவேர்னஸாக இருப்பா. அதுதான் இதோட வேல்யூ. இல்லை இந்த ஆர்டிகல் இருக்குது பாரு, மணி ஃப்ளோங்கிற இந்த ஒரு ஆர்டிகல் ஹிந்து நியூஸ் பேப்பர் அருமையாக எழுதியிருக்காங்க. இது படித்தவொடனே தான் ஒரு கண் திறப்பம் வந்துச்சு. நான் ஜென்ரலாக என்ன தெரியுமா சொல்லுவேன், எனக்கு ஜென்ரலாக ஒரு விஷயம் தோணுச்சு. காசு நம்ம நிறைய நேரங்களில் செலவு பண்ணுறதுக்கு கஞ்சங்கிறத தாண்டி சிக்கணுங்கிற பேரில் நம்ம செலவு பண்ணுறதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இது பண்ணிட்டு இருப்போம். நம்ம ஜெனினாக ஒரு விஷயம் ஆசைப்படுறோம், அது தோணுது பிடிக்கும் பட்சத்தில் அதை வாங்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அது வந்து அன்லஸ் அன்டில் நம்மளோட பர்சனல் லைஃபையோ இல்லை நம்மளோட ஒட்டுமொத்த வாழ்ந்துட்டு இருக்க ஃபினான்ஸ் சுச்சுவேஷனையோ அது பாதிக்காத அளவுக்கு இருக்கணும். ஓகே, இந்த காசு போனால் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் சமாளித்து மேனேஜ் பண்ணிப்பேன். ஆனால் எனக்கு இதை வச்சு ஒரு விஷயம் பிடிக்குதுன்னு வாங்க அந்த விஷயம் இருக்குது பற்றியா, அது கொஞ்சம் ஃப்ரீயாக விடணும்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் இதில் நான் படித்து வந்து ஃபினான்ஸ் வந்து உங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ஒரு ரீசன் இருக்கக்கூடாது. பட் ஆனால் இன்றைக்கி நிறைய நேரம் அதுதான் நிறைய பேரோட லைஃப், நிறைய பேர் இதை இங்கே நம்ம உட்காந்து பேசுறது, ரெக்கார்ட் பண்ணுற ஃபோனு எல்லாமே மணி வச்சு தான் இயங்கிட்டு இருக்கு. வாழ்க்கையில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மணி இருக்கு தான் எல்லாமே. ஒரு மனுஷன் வந்து ரொம்ப சோகத்தோட இருக்கானா கண்டிப்பாக பின்னாடி அவனுக்கு கடன் பிரச்சனை தான் இருக்கும். அங்கே கரெக்டாக இருந்ததுன்னா அவன் அந்த இடத்துல உட்காந்துருக்க மாட்டான். ஆனால் நம்மளை ஏங்கிறதே வந்து நம்ம சொல்லிக்கலாம், மூச்சு காற்று
காலை கொடுறேன். பயந்துட்டேன். இல்லடா பயந்து சரியானதுடா. ஏடா நியூஸ் போட்டு திடீர்னு சரி கண்டினியூ சாரி கண்டினியூ சொல்லுங்க ரொம்ப எமோஷனல் ஆகாதீங்க. பயந்துட்டேன்டா. என்ன அதெல்லாம் அப்படிதான் திடீர்னு பண்ணுவேன். பண்ணு இனிமேல் அப்படிதான். சரி மறந்துட்டியா?